கேரளாவில் தாய் மகளை கொலை செய்துவிட்டு பெண் குறித்து குறிப்பு எழுதி வைத்துவிட்டு தப்பிய கொலையாளியை போலீசார் தேடி வருகின்றனர். முதல் மனைவியை கொன்று சிறை சென்றவர் ஜாமீனில் வெளிவந்து இரண்டாவது திருமணம் செய்து இரண்டாவது மனைவியையும் அவரது தாயையும் சேர்த்து கொலை செய்தது ஏன்? கேரள மாநிலம் திரிசூர் மாவட்டம் படியூர் கிராமத்தை சேர்ந்தவர் 44 வயது ரேகா. இவருடைய தாய் 74 வயது மணி. வாடகை வீட்டில் இருவரும் தங்கி இருந்துள்ளனர். நேற்று இரவு வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டின் பின்புற கதவை திறந்து பார்த்தபோது ரேகா மற்றும் மணி இருவரும் இறந்து கிடந்துள்ளனர். முதலில் போலீசார் இதை தற்கொலை என்ற கோணத்தில் விசாரித்துள்ளனர். ஆனால் ரேகாவின் நைட்டியில் A4 ஷீட்டில் சில குறிப்புகள் இருந்துள்ளது. அந்த குறிப்பில் ரேகாவை மோசமான நடத்தை கொண்ட நபராக சித்தரித்து படங்கள் வரைந்தும் எழுதியும் இருந்துள்ளது. இதைத் தொடர்ந்து போலீசார் இந்த வழக்கை வேறொரு கோணத்தில் விசாரிக்க துவங்கிய பொழுதுதான் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று இவர்களது வீட்டில் பிரேம்குமார் என்பவர் இருந்துள்ள தகவலை அக்கம் பக்கத்தவர்கள் போலீசில் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து யார் இந்த பிரேம்குமார் என்று போலீசார் விசாரணை நடத்திய பொழுதுதான் இவர் கோட்டயம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் முதல் மனைவி வித்யாவை தனது காதலி சுனிதாவுடன் சேர்ந்து கொலை செய்து புதைத்தவர் என்பதும் தெரிய வந்தது. காதலி சுனிதாவுடன் சேர்ந்து வாழும் நோக்கத்தில் முதல் மனைவியை பிரேம்குமார் கொன்றது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த வழக்கில் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜாமீனில் வெளியே வந்த பிரேம்குமார் காதலி சுனிதாவிற்கு தெரியாமல் திரிசூர் மாவட்டம் படியூரில் தாயுடன் வசித்து வரும் 44 வயது ரேகாவை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார். அடிக்கடி ரேகா வீட்டிற்கு வந்து செல்லும் பிரேம்குமார் நிரந்தரமாக அங்கு தங்குவதில்லை என்று கூறப்படுகிறது. கடைசியாக கடந்த செவ்வாய்க்கிழமை பிரேம்குமார் ரேகாவின் வீட்டிற்கு வந்தபோதுதான் இந்த கொலை நடந்தது போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து போலீசார் பிரேம்குமார் புகைப்படம் மற்றும் CCTV காட்சிகளை வெளியிட்டு குற்றவாளியை விரைந்து பிடிக்கும் வகையில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு தனது முதல் மனைவியை கொலை செய்து புதைத்த வழக்கில் தன்னுடைய மொபைல் போனை வடமாநிலம் செல்லக்கூடிய ரயிலில் கொடுத்துவிட்டு வழக்கை திசை திருப்பியுள்ளார். அதேபோல் இந்த இரட்டை கொலை வழக்கிலும் போலீசை திசை திருப்பி பிரேம்குமார் தப்பிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் போலீசார் தங்கள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். திரிசூரில் நடந்துள்ள இரட்டை கொலை சம்பவமும் இதன் பின்னணியில் வெளிவரும் தகவலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.